ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்துட்டு சண்டே லன்ச் நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என் கிட்ஸுக்கு ஃபேவரட் தான் ரெண்டுமே. இன்றைக்கி வந்து கனவா மீன் தொக்கும், அதுக்கப்புறம் ஈரால் மீன் வந்துட்டு அப்படியே ஃப்ரை மாதிரி, இதுவும் வந்து சாப்பாட்டுக்கு அப்படியே பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சில ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து சோம்பு வந்து 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா ஜீரகம், சின்ன ஜீரகம் இருக்குல்ல, அது வந்து 2 ஸ்பூன், மிளகு வந்து நான் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா மீன் குழம்புக்கு போடுறத விட அந்த தொக்குக்கெலாம் வந்து போட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கனவா மீன் தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயமும் தக்காளியும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இறாலையும் கனவா மீன் ரெண்டுத்தையுமே வந்துட்டு மசாலாலாம் போட்டு ஒரு மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்க போகிறோம். இது அப்படியே வச்சிட்டாலும் ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அடிக்காது. கொஞ்சம் நேரம் லேட்டாக சமைச்சாலுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வீட்டு மிளகாத்தூள், சால்ட்டு, மல்லித்தூள், ரெண்டுத்துக்குமே நான் மஞ்சத்தூள் போடுறப்ப அதாவது நான் எடுக்கும்போது நான் போடலை, லாஸ்ட்டாக தான் போட்டேன், நான் மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து ஈவனாக எல்லாத்துக்குமே நல்லா படணும். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்து 1/2 hour கிட்ட நம்ம இதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிட போகிறோம். இப்போ வந்துட்டு கனவா மீனும் அதேமாதிரி தான். இந்த கண்ணில் வந்துட்டு இந்த மை இருக்கும்ல, அதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நல்லா இதை க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி கடைசியில் சாப்பிடும்போது அதெல்லாம் மறந்துடும். இதுக்கு வந்துட்டு என்னென்ன மசாலானா சேம் நம்ம இறாலுக்கு என்ன போட்டோமோ அதே தான். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அது சால்ட்டு. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு மசாலா வந்து அரைச்சோம்ல, ஜீரகம், சோம்பு, மிளகு போட்டு, அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன். நம்ம இவ்வளோ போடுறோம், காரமாக இருக்குன்னு கேட்டால் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, என் பிள்ளைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். அது காரம் வந்து மீடியமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இதையும் நல்லா நான் போட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி, மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்து 1/2 hour வச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து கனவா தூக்குறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய், சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதோட ராஸ்மல்லும் நல்லா போகணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு பரட்டிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல கனவா மீன், அதை தூக்கி போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஸோ இதிலே வந்துட்டு தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். நம்ம போட்டு என்ன பண்ணணுன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம ஈவனாக எல்லாமே நம்ம கிண்டி அதை ஒத்தப்பில் வேகிற மாதிரி கிண்டி எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷம்தான், இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம். இதுக்கு மேலே வேக விட்டோம் அப்படின்னா இறாலும் சரி கனவா மீனும் சரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதோட டேஸ்ட் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இது குட்டி கனவான்றதுனால 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறோன்னா இறால் தொக்கு. இதுலேயும் எண்ணெய், சோம்பு போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம், இதுவும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வேக வச்சுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். ரொம்ப ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப போட்டுட்டோம்னா அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, ஏன்னா நம்ம ரெண்டுத்துக்குமே மேரினேஷன் பண்ணுறப்போ உப்பு போட்டிருக்குறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு உப்பு ஓரளவுக்கு கம்மியாக தான் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த இறால் எடுத்து போட்டுட்டு இதுவும் அதே மாதிரி தான் 10 நிமிஷம்தான். 10 நிமிஷத்துக்கு மேலே விட்டோம்னா ரெண்டும் ரப்பர் ஆகிடும். அப்புறம் அது சாப்பிட ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபைனல் டச்சாக வந்துட்டு கொரியாண்டர், கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் புதினா எல்லாத்தையும் போட்டாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை லாஸ்ட்டாக தான் 1 ஸ்பூன் தூவிட்டு இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும். வெற்றிகரமாக காலையில் ஒரு 10:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி மதியானம் 3 மணிக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. உண்மையாலுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கனவா தொக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா அதில் கொஞ்சமாக உப்பு தான் கம்மியாக இருந்தது, மற்றபடி அதோட காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.